மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 20 இருந்து 26 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. 20-21 தேதியில 3ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருக்காரு. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இல்லற ஸ்தானம். இது பூரா வெளிச்சமாகும். சுக்கிரன் வேற அங்கே இருக்காருல்ல, அப்போ ஆரோக்கியமும் சீராகும் சொல்லிடலாம். இது ஏன் சொல்றேன்னா, ஆரோக்கியம்னா ஜென்மச்சனியில செவ்வாயும் சேர்ந்துருக்கு. ராசியில செவ்வாய் சனி புதன் இருக்கு. 7ஆம் இடம் பார்க்கும்ல, மீனராசி மனைவியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீன ராசிக்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லிடலாம். இப்ப சனி மட்டும் இருக்கும்போது ஒரு பாதிப்பு, செவ்வாய் சேரும் பொழுது பாதிப்பு இருக்கும். இந்த சூரியன் இருந்தால் பாருங்க, சித்திரை மாசத்துக்கு முன்னாடி, அப்ப சூரியனுக்கு செவ்வாய் பகை, சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இப்படி புதன் அப்ப வரல. அந்த நிலையில அந்த மீனராசிக்காரங்க ஒரு 10-15 நாள் ரொம்ப ஓதுற எந்திரிக்க முடியாம அமைப்புலாம் இருந்திருக்கு. அப்ப ராசியில செவ்வாய் சனி சூரியன் இருக்கும்போது மீனராசிக்கார ரொம்ப துன்பம். சூரியன் விலகி உச்சமாயிட்டாரு, துன்பம் கம்மியாகுது. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு, வாக்கு தவற பேச வைக்கும் உங்க சூழ்நிலை பொறுத்துக்கிறணும். அப்ப மீனராசிக்கு அந்த உடம்பு நிலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிறணும். அட்வைஸ் முன்னாடியே சொல்லிட்டு, இப்ப 3ஆம் இடம் சரி உடம்பு பாதிக்குது, 3ஆம் இடம் தேவை தானே, அங்கே நல்லா இருக்கு. அப்ப அடிக்கும் போது ஒரு கிரகம் அணைக்குதா? 20-21 தேதிகள்ல உங்க தேகம் நல்லா இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், முயற்சி பலிக்கும். 4ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்வார். குருச்சந்திரன் 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும். கல்வி படித்த கல்வி மூலம் வேலை கிடைக்கும். அதுக்கு போகிற எண்ணங்கள் உங்க ஜாதகத்தின் சின்ன குழந்தைக்கு போய் வேலை கிடைக்கும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க தான் பகுத்து பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து தாயாருடைய நலன், நம்ம நலன், கல்வி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவ். அப்ப 4ஆம் இடத்துல 5ல குரு சந்திரன் வருவாருங்க. புத்தி நல்லா வரிசையும் வார கடைசியில புத்தி நிலையதான் காரியம் நடக்கும். நமக்கு நன்மை நடக்கிறத நோக்கி புத்தி போகாம தீமை நடக்கிறத நோக்கி புத்தி போகும். அப்ப நம்ம சிந்தனையை சீராகணும்னு சொல்றோம்னா, குழந்தைகளுடைய மேன்மை, தந்தை மகன் ஒற்றுமை இல்லாம இருக்கும் பொழுது, இப்ப அதாவது கருப்பொருள்னு இருக்கிறவங்க நம்ம நேரடி அப்பான்னு சொல்லாம கூட நான் வீட்டுக்கு போகணும், நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. உணர்வா சொல்றேன் பாருங்க. இயற்கையிலேயே தந்தை மகன் பாசம் இருந்தா அப்பாவை கழுத்தை கட்டிக்கிட்டு அப்பா இப்ப ஊருக்கு போகணும்ப்பா ஒரு முத்தம் கூட கொடுப்பான், கொடுத்துட்டு ஒரு பணம் கொடுப்பான்னு சொல்லுவான். ஆனா உங்க ஜாதகத்துல சூரியன் சனி நேர பார்த்துக்கிட்டு 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு குழந்தை அப்பாவை கண்டாலும் பிடிக்காது. ஆனா இந்த கோல்சாரங்கள் இப்படி வரும் பொழுது 5ஆம் இடத்துல அந்த நாள் மட்டும் அப்பான்னு சொல்லாம, கட்டி பிடிக்காம, முத்தம் கொடுக்காம எனக்கு இந்த பணம் வேணும்னு மொட்டடின்னு சொல்லுவான். இப்ப குருபவன் 10 பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வருஷத்துக்குள்ளான வாரம் இருக்கு அப்படி அமைப்புல சொல்லலாம். அப்ப 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்ல முயற்சியின் மூலமாக சுகங்கள் கிடைக்குது. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதுங்கிற கனெக்டிவிட்டியா இருக்கும். மீனத்துக்கு நல்ல பலன் தான்.